நீட் எக்ஸாமில் இந்த லாஸ்ட் 30 டேஸை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணி 650க்கு மேலே இருக்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அவுட் ஆஃப் 720ல் நமக்கு 360 மார்க்ஸ் வந்து பயாலஜியில் தான் வரப்போகுது, பாட்னி அண்டு ஜுவாலஜியும் கம்பைன் பண்ணி. ஸோ இதில் வந்து நம்முடைய டார்கெட் வந்து 360க்கு 350 இருக்கணும். ஏன்னா இருக்கிற பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் இதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியான சாப்டர், எல்லாமே தியரி பேஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பயாலஜியை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 350 கண்டிப்பாக நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். கெமிஸ்ட்ரியில் அவுட் ஆஃப் 180க்கு நம்ம வந்து 160 டார்கெட் வைக்கணும். மினிமம் 160 இருக்கணும். இந்த 1 மந்தில் கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கனாக்கா ஈஸியாக 160 ஸ்கோர் பண்ணிடலாம். அதுமாதிரி நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 180க்கு 140ங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அது எப்படிங்கிறது இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்கனாக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அது ஒன்று டைமும் பற்ற மாட்டேங்குது. எந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறதும் அவங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் வந்துடுது. அதேமாரி யூனிட்ஸில் போகிறதுல கரெக்டாக கன்வர்ஷன் பண்ண முடியாமல் நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால -1 மார்க் வர போயிடுது. இந்த லாஸ்ட் இந்த 1 மந்த் 30 டேஸை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணி 140 ஃபிசிக்ஸில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி 90% ஆஃப் த கொஸ்டின் வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். 10% கொஸ்டின் தான் வந்து டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும். அவுட் ஆஃப் 45 கொஸ்டின் இன் ஃபிசிக்ஸில் 35 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி டு மாடரேட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். நம்முடைய டார்கெட் வந்து அந்த 35 கொஸ்டின்ஸ் தான். அந்த டிஃபிகல்ட்டாக இருக்கிற 10 செம்ம இப்போ ஒரு 1 மந்தில் போய் உட்காந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எல்லா சாப்டரையும் உங்களால் கவர் பண்ண முடியாது. நம்ம எல்லா சாப்டரையும் கவர் பண்ணணும், எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணணும்னாக்கா இப்போதைக்கு நம்ம ஈஸி அண்ட் மாடரேட் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுடைய டார்கெட். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு தரவாக படிச்சிருக்கணும். கான்செப்ட்ஸு, அதனுடைய ஃபார்முலாஸ், புக் பேக்கில் இருக்கிற சம்மரை, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், புக் பேக் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ், அந்த புக் பேக்கில் இருக்கிற ஒரு சம்மரைக்கும் அடுத்து இருக்கிற டைமென்ஷனல் யூனிட்ஸ், ஸோ அந்த ஃபார்முலாஸோட டைமென்ஷனல் யூனிட்ஸ் படிச்சிருக்கணும். ஃபார்முலாஸ்லாம் தனியாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரே ஃபார்முலாவை எப்படி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணுறாங்கன்றது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு கொஸ்டின் பேப்பரில் இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அட்டன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் 45 கொஸ்டின், லாஸ்ட் இயர் 50 கொஸ்டின்ஸ் இருந்தது, இந்த இயர் 45 கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அந்த 45ல் கண்டிப்பாக 10 கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். மீதி ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் 35 கொஸ்டின் இருக்கும். அதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அட்டன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸு, இல்லை வெளியில் நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்டை வாங்கி நீங்களே டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணுறீங்கனாக்கா அடுத்தது வந்து எம்சிக்யூஸை அட்டன் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நம்மளுடைய டார்கெட் வந்து ஈஸி டு மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸாக மட்டும்தான் இருக்கணும். டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம்ஸ் இப்போ போட்டிங்கனால உங்களுக்கு டைம் பத்தாது. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு இதுதான். நிறைய டஃப்பான கொஸ்டின்ஸை எடுத்து வச்சுன்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டு எல்லா சாப்டரையும் அட்டன் பண்ண முடியாமல் படிக்க முடியாமல் போயிடுது. அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் அண்டு ஈஸியான சாப்டராகவும் இருக்கணும். எடுத்த உடனே டிஃபிகல்ட்டியான சாப்டர்லாம் போய் ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் +2 முடிச்சிருப்பீங்க. ஸோ எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஈஸியான சாப்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். +2ல் இருக்கிற இந்த
செமிகண்டக்டர்ஸ், லாஜிக் கேட்ஸ் கம்பல்சரி ஒரு கொஸ்டினாவது மினிமம் அதுலேருந்து வருது. லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது அதே மாதிரி ஆட்டம்ஸ் நியூக்ளியர் இதெல்லாம் சிம்பிளான சாப்டர், ஈஸியான சாப்டர். அதே மாதிரி டேர்ல் நேச்சர், நெக்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதே மாதிரி டாபிக் வைஸ்ல பார்க்கும்போது கெப்பாசிட்டர்ஸ், ரெசிஸ்டன்ஸ், மேக்னெட்டிசம், அதில் இருக்கிற சின்ன சின்ன டாபிக்ஸ்ல வந்து கம்பல்சரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டாபிக் வைஸ்ல எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. +1ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிங் டு +2 கம்பேர் பண்ணும்போது +1ல வந்து ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. அதனால +2க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. +1ல வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், தெர்மோடைனமிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், சாலிட்ஸ், இந்த ஒர்க் பவர் எனர்ஜி, இந்த மாதிரி மூமெண்ட் ஆஃப் இனிஷியா. கண்டிப்பாக மூமெண்ட் ஆஃப் இனிஷியாலேருந்து எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதேமாதிரி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் செலக்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ரா சம்ஸும் போட்டு பாருங்க. இது எல்லாமே 2-3 ஸ்டெப்ஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி சம்ஸை ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, நம்மளால ஒரு 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது, 30 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் எடுத்தோடனே டஃப்பான சாப்டர்லாம் எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்படி பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களால் 140ங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 140க்கு மேலேயே எடுத்துடலாம். 150 வரைக்கும் கூட போகலாம். அந்த 10 கொஸ்டின் நம்மளோட டார்கெட்டே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட் வந்து 35 தான். ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படித்தாலே போதும். அதை பற்றி நான் தனியாக இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி கம்பேரிங் டு ஃபிசிக்ஸை பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸை வந்து தரவாக படிச்சிருக்கணும். முக்கியமாக இதில் வந்து இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் அண்ட் ஆர்கானிக் 3 பார்ட்டாக இருக்குது. இல்லை இன்ஆர்கானிக் வந்து மோஸ்ட்லி பயாலஜி மாதிரியே படிச்சிருந்தா தான் உங்களால் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அசர்ஷன், ரீசன் டைப்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இருக்கிற பி பிளாக், இந்த டி பிளாக்கு, எஃப் பிளாக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாலே நல்லா ரீட் பண்ணியிருக்கணும். லைன் பை லைன் எப்படி பயாலஜியோ அதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கணும். இதுலேயும் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின், எக்ஸாம்பிள் சம்ஸ், ஸோ அதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க உங்களுக்கு. அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இருக்கிற ஃபேக்டரில் அவங்க ஏதாச்சும் ஒரு 2 வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ உங்களை கால்குலேட் பண்ணணும். அதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் போட்டு பார்த்தாலே தெரியும் என்சிஆர்டி புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ், அதையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. புக்கு இருந்தால் ஒர்க் பண்ணுங்க, இல்லாட்டி டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளில் ஈஸியாக இருக்கும். வெறும் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிசம், நெக்ஸ்ட் அந்த ரியாஜென்ட், இதெல்லாமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் ஒரே ஒரு சாப்டரை படிச்சுட்டு ஒரு சாப்டரை விட முடியாது. ஏன்னா எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஒரு சாப்டரில் இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாப்டரில் இருக்கிற ப்ரிப்பரேஷன் மெத்தடாக இருக்கும். இதை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு சாப்டர்லையும் இப்போ ஆல்டிஹைட்ஸ் இருக்குன்னா அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் ஆல்கஹாலில் ப்ரிப்பரேஷன்லேயே படிச்சிருப்பீங்க. இப்படி தான் ஹைட்ரோ கார்பன்ஸ்லையும் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிங்க. ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு படிங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியான மெத்தட். என்ன டைப் ஆஃப் ரியாஜென்ட்ஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன டைப் ஆஃப் ரியாஜென்ட்ஸ், என்ன கேட்டலிஸ்ட், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம் நல்லா தரவாக இருக்கணும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன், இந்த மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட், ரிசோனன்ஸ், இந்த மாதிரி ஐயூபாக் நாமன்கிளேச்சர் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்டிருக்கிறாங்க. அதனால் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், இந்த மாதிரி இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெளிவாக படிச்சிருக்கணும். நிறைய ப்ராப்ளம்ஸ்
ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. புக் பேக்கில் இருக்கிறத முடிச்சிங்கனாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் எப்படி டைப் ஆஃப் கேட்டிருக்கிறாங்கன்ட்டு. ஒரு ஏபிசி டைப்பில் கேட்டிருப்பாங்க, லாஸ்ட்டாக என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருப்பாங்க, இல்லை ப்ராடக்டை கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் ரியாஜென்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வரும்போது ஒரே யூனிட்டுக்குள்ளாரே கவர் ஆகிற மாதிரி இருக்காது, 2 யூனிட்டை கம்பைன் பண்ணி கேட்குற மாதிரி கூட இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரே ஒரு சாப்டரை படிச்சுட்டு ஒரு சாப்டரை விட்டுட்டு போனீங்கனாலே சரி வராது. ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், அமைன்ஸ், இது மூணுத்தையும் ஹேலோ ஆல்கேன்ஸ், 4 சாப்டரை கம்பைன் பண்ணி படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு ஈக்குவேஷனையும் இதனுடைய கண்டினியூஷனாக அங்கே இருக்கும், அதுலேருந்து கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் பண்ணும்போது தான் இது டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒர்க் பண்ணுங்க. இதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் 180க்கு 160ங்கிறது ஈஸியாக பாசிபிள் தான். அந்த 20 கொஸ்டின் 20 மார்க்ஸுக்கு வந்து நம்மளுக்கு 5 கொஸ்டின் மிஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் அந்த 160ங்கிறது ஈஸியாக பாசிபிள். மேபி ஒரு ஆர்கானிக்ல இல்லை பிசிக்கல்லையோ ஏதோ 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும். பட் மீதி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி டு மாடரேட்டில் தான் இருக்கும். 45ல் 40 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டில் தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய டார்கெட் வந்து அந்த 40 கொஸ்டின்ஸ் தான். அந்த 5 கொஸ்டினை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இந்த 160க்கு இந்த 40 கொஸ்டின்ஸ் டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுங்க. ஆனால் எந்த சாப்டரையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஃபிகல்ட்டி கொஸ்டினை விட்டுட்டு படிக்கிறோன்னும் போது எல்லா சாப்டரையும் கவர் பண்ணியிருக்கணும், இன்ஆர்கானிக்லையும் பிசிக்கல்லையும் ஆர்கானிக்லையும். நெக்ஸ்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பயாலஜியை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி புக்ஸ் தான். 11th and 12th ஸ்டாண்டர்ட் 2 பயாலஜி புக்ஸையும் நீங்கள் தரவா லைன் பை லைன் படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 360 வாங்கிடலாம். இதில் நான் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு 350 டார்கெட் வைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஈஸி தான். ஸோ 2 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணலனாலும் பரவாயில்ல, 350ங்கிறது ஈஸியாக பாசிபிள். ஒரு சாப்டர்லேயும் நீங்கள் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்லாம் டேப்லர் காலம் போட்டு படிங்க. இப்போ ஃபங்கஸ் எடுக்கிறீங்கனால ஒரு இதுக்கும் கிளாஸுக்கும் தனித்தனியாக ஒரு டேப்லர் காலம் போட்டு படிங்க. அதேமாரி எக்ஸாம்பிள்ஸ், இப்போ பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணி வச்சு படிங்க. முக்கியமாக இந்த ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கனால உங்களுடைய பயாலஜி புக்கில் வேறு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். பட் நமக்கு வந்து நீட் எக்ஸாமில் என்சிஆர்டி புக்கில் இருந்து தான் எல்லாத்தையுமே கேட்குறாங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. அதனால் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்சிஆர்டி புக்கை நீங்கள் ரீட் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக போட்டு படிங்க. அப்புறம் இதுலேயும் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி போட்டு பாருங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் எங்கே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குனாக்கா ப்ராப்ளம்ஸ் மாதிரி வரும்னா உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ்லேருந்து வரும். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதில் இந்த பிளட் குரூப்பு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு ரேஷியோ இல்லை பெர்சன்டேஜ் அந்த மாதிரி. அதேமாரி எங்களுக்கு இந்த ஒரு டைம் கேட்டிருப்பாங்க, இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனில் ஹார்ட் பீட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸ்ட்ரோக் வால்யூம், கார்டியாக் அவுட்புட்டு, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது 1 or 2 ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தியரி தான். எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி இருக்கிற இங்கே ஹை வெயிட்டேஜ் லோ வெயிட்டேஜ் சாப்டர்லாம் கிடையாது. எல்லா சாப்டருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயாலஜியில் ஸ்கோர் பண்ணுறோமோ, ஈவன் நீங்கள் 360 பயாலஜியில் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் ஃபிசிக்ஸில் கம்மியாக கூட ஸ்கோர் பண்ணால் கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம 650 சேஃபாக ஸ்கோர் பண்ணிடலாம். 650க்கு மேலே ஈஸியாக போயிடலாம். ஸோ அதனால் பயாலஜிக்கு எந்த சாப்டருமே விடாதீங்க. பயாலஜி கிளாஸிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, ஜெனட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, பயோடெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, எந்த சாப்டராக இருந்தாலும் சரி, ஹியூமன் பிசியாலஜி, அனிமல் பிசியாலஜி, எல்லா யூனிட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
எந்த ஈஸியான சாப்டராக இருந்தாலும் சரி, டஃப்பான சாப்டராக இருந்தாலும் சரி, எல்லா சாப்டருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அப்போ தான் வந்து உங்களால் 360ங்கிறது பாசிபிள். பெஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்க. நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், அசர்ஷன் ரீசன், கொஸ்டினில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்னு இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நாட்டுங்கிறத நிறைய பேர் மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க, அதை தப்பாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி மேட்ச் த ஃபாலோயிங், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை நிறைய எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வெறும் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டுக்கே 4 ஆப்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப அதே கொஸ்டின்ஸ் அதே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸே வராது. நிறைய ஸ்டேட்மெண்ட்டு, அசர்ஷன் ரீசன், அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நிறைய ஒர்க் பண்ணி பாருங்க. அப்போதான் நம்மளால வந்து பயாலஜிலையும் 360 ஸ்கோர் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். இந்த 1 மந்த்துக்குள்ளார பயாலஜியில் 360ங்கிறது ஈஸியாக பாசிபிள் தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணால் ஃபுல் மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். பட் பயாலஜி ஈஸிலி பாசிபிள் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து சிலபஸ் வேறு கம்மி பண்ணியிருக்காங்க. சிலபஸ் கம்மி பண்ணதுனால நிறையா சாப்டர்ஸ் கம்மி ஆகிடுச்சு. இருக்கிற சாப்டரை ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். இந்த 30 டேஸில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் மினிமம் படிச்சிருக்கணும். லிவிங் வேர்ல்டாக ரொம்ப சின்ன சாப்டர் தான். ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு நாள் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஒரே நாளில் 2 சாப்டரை கூட கம்பைன் பண்ணி கூட படித்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். பயாலஜியை வந்து 360ல் 350 கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி டார்கெட் வச்சு படிங்க. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 650க்கு மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி ஒரு சாப்டர் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் குயிக் ரிவிஷன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நான் ஈஸியாக அடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்காக. அதெல்லாம் பார்த்து படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் எக்ஸாமில்.